ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீரா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிறாங்க. குழந்தைக்காக செய்கிறதுனால நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை வச்சலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் கடுகு போட்டு சோம்பு கொஞ்சம், ஜீரா ரைஸுன்றதுனால ஜீரகம் நிறையவே சேர்த்துக்கலாங்க. எனக்கு நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இல்லை பட்டாணி சேர்த்து பண்ண போகிறேன் நான். அப்புறம் ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் இருந்தால் போதும். அப்புறம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போடணுங்க. போட்டு இப்போ அதை நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்குங்க, கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். குயிக்காக ரெடி ஆயிரும். அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து பட்டாணி ஆட் பண்ணுறேன் நான், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தாங்க. உங்களுக்கு வேணான்னா இந்த பட்டாணியும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன் நான். இப்போ அதே அளவு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் காயெலாம் வதங்கணும். இன்னொன்று கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தாங்க குழந்தைங்களால மென்று சாப்பிட முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்கான ரெசிபிங்க. ஒரு 5 விசில் இல்லை 4 விசில் விட்டிங்கனாலே போதுமானது. எப்படி பலன்னு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பசங்க மீதி எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்கங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்